எது கவர்ச்சியை காட்டி மக்கள் ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்க. கவர்ச்சியை காட்டுக்கு நான் என்ன, அது என்ன நான் என்ன அப்படின்னு விடுறாப்புல. என்ன நான் என்னன்னா, நான் என்ன கவர்ச்சி நடிகையா? அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் டிஎம்கே, ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உண்மையும், அதாவது அவங்கள பற்றி நம்ம என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கோமோ, ஆமாம் நாங்கள் அப்படித்தான் சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதை ஒத்துக்கிறாங்க. வேற யார் ப்ரௌட் கொத்தூஸ், மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா, இப்போ வரைக்கும் அவர் நான் தான் முதல்வர், அதாவது விஜய் அவர்கள் தான் முதல்வர்னு அவராலே நம்ப முடியாமல் அவரும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேன்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. ஜோக் இல்லையா? அதில் வேற ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎம்கே இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி டிஎம்கே திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே கிட்டேருந்து பணம் வரல அதனால் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் தாவேகா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி தாவேகாவை பேசினா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லைடா, தாவேகா பேசி தான்டா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டீங்கன்னு சொல்லி இவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி இவங்க பேசுனதை வச்சு அவர் ஒரு பக்கம். ஆனால் அவர் பேசுகிறது எல்லாம் சாட்டை வாணி பேசுகிறது டிஎம்கேயும் பிடிச்சி திட்டுவார், ஏடிஎம்கேயும் திட்டுவார், தாவேகாயும் திட்டுவார். ஆனால் இவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சாட்டை என்னென்ன பேசுகிறாருன்னு. அதை வச்சுக்கிட்டு டிஎம்கேட்டேருந்து பணமே வரல, அதனால தான் அப்படி பேசுகிறாருன்னு. உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லைடா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, தாவேகாவோட தலைவர் நேற்று நன்றி சொல்ல வந்துட்டேன்னு சொல்லி என்னென்னலாம் பேசியிருக்காரு, என்னென்னலாம் காமெடி பண்ணியிருக்காரு, அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்ப்போம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஎம்கேவோட பற்றி பார்த்துட்டு போயிடும். ஏன்னா தாவேகா தலைவர் நிறைய பேசி வச்சுருக்காப்புல. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போவோம். ஸோ ஜென்சி டிஎம்கே, ஸோ எதுக்காக இந்த மீட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே தோத்துருச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாம் அந்த விஷயத்தை பண்ணலைன்னு சொல்லி இவங்க ஒரு மீட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தான் கொத்தடிமை, ஆமாம் நான் கொத்தடிமை தான் சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்கங்க. யார் ப்ரௌட் கொத்தூஸ், மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். கொத்தடிமைன்னு சொல்லி டிஎம்கே பார்த்து இன்னொருத்தவங்க எதிராக இருக்கக்கூடிய, சப்போஸ் தாவேகா இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், ஏடிஎம்கே, இவங்க அவங்கள பார்த்து சொல்கிறது எப்படி, டிஎம்கே பார்த்து சொல்கிறது, நீங்கள் கொத்தடிமையாக இருக்கீங்களா, இப்படி இருக்கீங்கடான்னு சொல்லி அவங்கள நார்மல் படுத்துறதுக்கு, இப்படி இருக்காதீங்க, வேறு மாதிரி மாறி வாங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு வேர்டு, அதையே இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஆமாம் நான் கொத்தடிமை தான், நான் அடிமை தான் சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தம்பி பேசுகிறாப்புல, எங்களை கொத்தடிமைன்னு சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் கொத்தூஸ் தான், நாங்கள் ப்ரௌடு கொத்தூஸ். என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா? நான் கூட யோசிச்சுட்டே, அடிமையில் என்னடா பெருமை, ஏன்னா அதையே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான்டா ரொம்ப கேவலமான விஷயம். அதையே நீங்கள் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்பேற்பட்டவங்கன்னு பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் இவனுங்களை கூட்டு மேடையை போட்டு பேசுங்கடான்னு சொல்லி பேச வச்சா சந்தி சிரிக்க வச்சுட்டாருங்க. இதில் இன்னொரு விஷயம், கொத்தடிமையை அப்படியே ஷார்ட்டாக கொஞ்சம் அழகாக சொல்கிறாங்களாம், கொத்தூஸா. எப்படி கொத்தூஸ்? யார் ப்ரௌட் கொத்தூஸ், மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். என்னடா நீங்கள் இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டா. எனக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துலையுமே ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்ன அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, சரி பேசுகிறானுங்க அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சீனியர் அந்த இவங்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அதை மாற்றி பேசுவாங்க, இல்லை அந்த மாதிரி அந்த தம்பிங்களாம் பேசிட்டாங்க அந்த மாதிரி கிடையாதுனாச்சும் பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் இஷ்டத்துக்கு கை தட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க நாங்களாம் கொத்தடிமை தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அந்த மீட்டப்பில் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் அவனுங்க வாயாலே சொல்லிட்டானுங்க. ஒரு பக்கம் எங்கன்னா, ஆமாம் எங்களை குடும்ப கட்சின்றாங்க, ஆமாம் நாங்கள் குடும்ப கட்சி தான், டிஎம்கே ஒரு குடும்ப கட்சி தான்,
ஆமா இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம் திமுக. அதாவது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. மாறி மாறி உண்மையை சொல்றீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு தம்பியை பார்த்தீங்க அப்படின்னா எங்களை பார்த்து 200 ஊப்பின்னு சொல்றாங்க. ஆமா நான் 200 யூபி தான். இப்ப சொல்வீங்களா, பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா மர்க்கா சொல். 200 ரூபாய் ஊப்பிதா மர்க்கா சொல். 200 ரூபாய் ஊப்பிதா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நாமளாம் இவங்களை எதுவுமே சொல்ல வேணாம் போல இருக்கு. நாம இவங்களை எதை பத்தியும் பேசவே வேணாம் போல இருக்கு. நாம பேசாமலே அவங்களே அவங்களை அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஆமாம் 200 ரூபா யூபின்னு தான் சொல்கிறானுங்க. அதைத்தானே சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்கள் ஆமாம் நாங்கள் தான் ஆமாம் நாங்கள் 200 ஊப்பி தான் சொல்லி நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படின்னா இதை எங்கே போய் சொல்கிறது சத்தியமாக புரியல. இதுக்கு தான் நம்ம சாட்டை என்னை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு. அதாவது அடிமையா இருப்பதையே ஒருத்தன் வந்து சுகம் காண்கிறான், கொத்தடிமையா இருக்கிறதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. படித்த இளைஞன் ஒருத்தன் என் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறான். ப்ரௌடு கொத்தடிமை. உங்களை ஏத்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமாம் கொத்தடிமை. ஆமா கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டாரு இவரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாவேகா தலைவர், அதாவது நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் வந்து திருச்சி கிழக்கில் போய் நன்றி சொல்ல போறேன் அப்படின்றதுக்காக போயிருந்தார். எனக்குமே ஒரு டவுட்டுங்க. ஏன் அப்படின்னா திருச்சி கிழக்கில் எதுக்கு போய் நன்றி சொல்லணும்? திருச்சி கிழக்கில் ஜெயிச்சாரு, பட் ராஜினாமா பண்ணிட்டாரு. எந்த இடத்துல ஜெயிச்சாரோ அந்த இடத்துல தானே போய் நன்றி சொல்லணும். பட் இவர் போய் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கில் போய் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நன்றி சொன்னார். ஆனால் அதுலேயுமே நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க தான் தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 5000 பேருக்கு மேலே டிஎம்கே எங்களை அதாவது அந்த கூட்டத்தை வந்து கூட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறீங்க. 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? நான் என்ன கேட்குறேன், அப்போ டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ நீங்க தானே ஆட்சி. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 1 லட்சத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வாக்குகள் போட்டிருக்காங்க தாவேகாக்கு. அத்தனை ஆச்சு நீங்கள் கொடுத்துருக்கலாமே, அத்தனை பேர் வர்றதுக்காச்சும் நீங்கள் வழிவகை செஞ்சுருக்கலாமே. 5000 பேர் தான் எல்லாம் சரி 5 ரூபாய் அப்படின்ற வரும்ல, அதே மாதிரி 1 லட்சம் போட்டாலும் 5000 பேர் தான் வர்றதுக்கு இது. இதைத்தானே டிஎம்கே பண்ணாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு எங்களை நசுக்கிறாங்க, பிதுக்குறாங்க, புளியிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதே அமௌண்ட் அந்த அளவு செட் ஆஃப் பீப்புளை தானே கூப்பிட்டு வச்சு அங்கே நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி சொல்லணும்னா 1 லட்சம் பேருக்குல நன்றி சொல்லியிருக்கணும், 5000 பேருக்கு மட்டும் சொல்லி சத்தியமாக புரியவே இல்லைங்க. இது எப்படின்றது புரியலை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நேத்திக்கான அந்த மீட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா டிஎம்கே போட்டு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்திருக்கிறது எதுக்கு? நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. நன்றி சொல்ல வந்துட்டு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே போட்டு டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நசிக்கிட்டாங்க, டிஎம்கே எங்களை பிதிக்கிட்டாங்க, டிஎம்கே எங்களை புழிஞ்சிட்டாங்க. சார் அவருக்கு சொல்லி புரிய வைங்க சார். இப்போதைக்கு அவர் தான் சார் சிஎம், இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் தான் சிஎம்ன்ற நிலைமையில இவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அதாவது போய் விஜய் அவர்களை நன்றி சொல்றதுக்கு வந்தோடனே அவரை பார்க்கறதுக்கு போனாங்களா மக்கள்கள். ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு கிடக்குறீங்க? பேரியரை உடச்சிக்கிட்டு போகிறது, அதை உடச்சிக்கிட்டு போகிறது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் வந்து எங்களை வந்து கட்டுப்படுத்திருச்சு, டிஎம்கே தான் எங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக விடலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. டே கட்சியுடைய தலைமை சொல்லிதான் நாங்க சொல்றோம். எந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? தாவேகா தான்டா இப்போதைக்கு வந்துங்க ஆட்சியில் இருக்கு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேன்னு சொல்லி டிஎம்கே பற்றி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பக்கம் டிஎம்கேனா இவங்க ஒரு பக்கம் டிஎம்கேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தின் எதிர்காலம் வந்து நாசமா போயிருச்சு, அவ்வளவுதான். மாற்று அரசியல்னாங்க, நல்ல மாற்றம் வந்தது. நன்றி வணக்கம். பிரதமர் வந்தா கூட காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இல்லை. இது முதல் தடவையா என் வயசுக்கு விவரம் தெரிஞ்சு முதல் தடவையா இந்த மாதிரி பார்க்குற ஒரு முதலமைச்சர் வரான்னு சொல்லி காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். போன ஆட்சியாளர்கள் கூட இவ்வளோ அராஜகம் பண்ணல சார். சிஎம்னாலும் மனுஷன் தான், பிஎம்னாலும் எல்லாம் மனுஷன் தான். அது பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்க? எவ்வளோ சிரமம். ஹேண்டிகேப் இருக்காங்க, கை குழந்தை வச்சுட்டு வராங்க, எல்லாத்துக்கும் சிரமம் தானே. பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்தே வரும் பொதுமக்கள். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விஜய் அண்ணாவை பார்த்துட்டேன், என்னோட பிறவி மோட்சத்தை அடைச்சிட்டேன்.
என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுகுறாங்க. டேய் பார்த்தீங்க ஓகே, அதுக்கு எதுக்குடா அழுகுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கு. வானத்துலேருந்து ஒரு ரட்சகர் வந்துட்டாரா என்ன? சத்தியமாக புரியவே இல்லை. ஒரு சிஎம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்க்குறீங்க, ஓகே சந்தோஷம்தான். அதுக்கு என்னடா இப்படி அழுகுறீங்க? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. எப்படி ஒரு பக்கம் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. சார் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. மறுபடியும் எதுக்கு நீங்கள் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் நீங்கள் இடைத்தேர்தலுக்கு கேம்பெயின் பண்ண வந்திருக்கீங்களா சார்? ஆனால் ஆமாம், இடைத்தேர்தல் வரப்போகுது. திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் தாங்க பண்ண வந்திருக்காரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நன்றி சொல்லணும்னா பெரம்பூரில் போய் சொல்லியிருக்கலாம். சரி இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் நன்றி சொல்லணும்னா இங்கே நன்றி சொல்லி வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். இங்கேயே வந்துக்கிட்டு டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. சார் அந்த பேப்பரை தான் மாற்றி தொலைங்களே சார். மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நேற்று வந்து அவர் நன்றி சொல்ல வரல, புலம்புறதுக்கு தான் வந்திருந்தார். முழுக்க பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் அவரோட வீடியோ பார்த்தேன். முழுக்க புலம்பி தள்ளிட்டாருங்க. இப்படி தான் புலம்பணுன்றது இல்லாத லெவலுக்கு புலம்பி தள்ளிட்டாரு. அடுத்து நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்க, உங்களுக்கான பொறுப்பு நிறைய இருக்குது. அப்போது எப்படி பேசணுன்றது கூட தெரியாமல் என்னை பார்த்து கவர்ச்சின்னு பேசுகிறீங்க. நான் என்ன கவர்ச்சின்றதுக்கு நான் என்ன அப்படின்ட்டு ஒரு கேப்பை விட்டாப்புல. நான் யோசித்தேன், மனுஷன் என்னத்தெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த இடத்துல கேப்பை விட்டுட்டு சரி விடுங்க, எப்படி கேப்பை நாங்கள் ரெப்பிடணும். அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. திரைப்படத்துல திரைக்கவர்ச்சியை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க சொல்றோங்க. அதை சொல்றாரு, திரைக்கவர்ச்சியை பார்த்து நான் என்ன கவர்ச்சி அதை சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சார் ரெப்பணும்னா இஷ்டத்துக்கு ரெப்பி விட்டுருவாங்க சார். நான் என்ன சொல்லேன்னா, ஒரு சிஎம்னா அது எப்படி பேசணுன்றது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கவர்ச்சின்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என் வாயில் நல்லா வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம், எப்படி கேப்டன் சொல்கிற மாதிரி என் வாயில் நல்லா வந்துருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சார் வாயில் நல்லா வந்துடும்னா எப்படி சார் சொல்லுங்கள்? இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளைம் கேம் தான். நான் வந்து டிஎம்கே தான் எல்லாம் பண்ணிருச்சு, நான் ஒன்றும் பண்ணலை, டிஎம்கே தான் எல்லாத்துக்கும் தப்பு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நானே தான் தப்பு பண்ணேன்னா அது டிஎம்கே தான் காரணம். அது எப்படி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை வந்து பதிவு வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு டிஎம்கே தான் காரணம், நாம காரணம் கிடையாது, நீங்கள் என்னை வந்து எதுவும் கேட்கக்கூடாது, டிஎம்கே தான் அதுக்கு முழுக்க காரணம் அப்படின்ற லெவலுக்கு மைண்டை மக்கள்கிட்ட வந்து மனசுக்குள்ளே பதிவு வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும், அந்த கரூர் மேட்டர் ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கும் எதுவுமே பேசவே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் ஏன் மேலே பழியை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஆமாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு ஏற்றுக்கக்கூடிய மனசை நீங்கள் இது பண்ணிக்கிங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதே கிடையாது. இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் அவனும் உங்கள் மேலே தானே பழியை போட வருவான். சரி சார் தெரியாமல் நடந்து போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால என்னமோ பண்ண வந்து அது என்னமோ நடந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிட்டா தானே சரியாக இருக்கும். அவன் தான் பண்ணேன், எல்லா தப்பும் அவன் தான், எனக்கெல்லாம் நாளை எந்த தப்புமே பண்ணலைன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க, சாராய கடன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சாராயத்தை வந்து ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன சொல்லுது சட்ட ஒழுங்கு அப்படி இப்படின்னு எல்லா பக்கத்தும் போதையாக இது பண்ணி வச்சுருக்கீங்க. போதை கலாச்சாரம் அப்படி பெருகி போய் கிடக்கு. நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாராய கடை எல்லாத்தையும் நாங்கள் மூடிட்டோம். என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில்? மக்கள் பணத்தை டாஸ்மாக்லேருந்து அடித்த அந்த பணத்தை ஊழல் செஞ்ச அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலைஞ்சீங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. என்ன சார் மூடிட்டீங்களா? 4700ல் 700 மூடிட்டு 4000 அப்படி தான் சார் இருக்கு. எங்கெங்கெல்லாம் மூடினீங்களோ அங்கெல்லாம் பிரைவேட் பாருக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. மக்கள் எவ்வளோ இடத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக தாவேக்காரங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொண்டு வராதீங்க சொல்லி அவங்க யாரும் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சாராய கடையெல்லாம் அங்கே மூடிட்டோன்ட்டு. என்ன சார் ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்கிறதா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கடன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கலான்னு பார்க்கும்போது டிஎம்கே எல்லா பக்கத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கதவை அடைச்சி வச்சுருக்காங்க. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான்.
நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? இதுக்கும் டிஎம்கேவா? எல்லா பக்கமும் கதவை அடைச்சி வச்சிருக்காங்கன்னா எதுக்காக நீங்கள் இப்போவே ஒரே வாரத்தில் எதுக்காக நீங்கள் ஒரு இந்த ஸ்கீமை அறிவிச்சிங்க? அதுவும் அறிவித்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இந்த இத்தனை இவ்வளோ கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி. 1 லட்சம் கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 தள்ளுபடின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தது யார் சார்? உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி எல்லா பக்கம் கடன் அடைச்சி வச்சிருக்காங்க, ஆர்பிஐலேருந்து இவ்வளோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தீங்க? சப்போஸ் இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடியே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ ஸ்கீம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் எங்களை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க, எங்களால் எந்த ஒரு ஸ்கீமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன ஒரு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணவங்க இன்னொரு 2-3 மாதம் கூட வெயிட் பண்ணுறாங்கன்னு வைங்க, யாருமே வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒரே வாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை அறிவிக்கணுன்றதுக்கு என்ன காரணம்? ஸ்கீமை அறிவிச்சு விட்டுவிட்டு எல்லா பக்கத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாம் என்ன பண்ண முடியுமா? விவசாயத்துக்காக நிற்கிறேன்னு படத்துலலாம் சொல்கிறீங்க, எல்லா பக்கத்தும் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வந்துக்கிட்டு விவசாயிகளை வந்து அதாவது விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னு சொல்லி போராடுனா அவங்க மேலே தடியடி நடத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? விவசாயிக்காரங்க நிற்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும், விவசாயி வீட்டில் பிறக்கணும் எல்லாமே சொல்கிறீங்க, ஓகே ஐ அக்செப்டட். ஆனால் விவசாயி போராடிக்கிட்டு இருக்கானா அவன் மேலே தடியடி நடத்துறீங்க, அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுறீங்க, மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேன்னு சொன்னால் எவ்வளோ நாள் யார் பார்த்துக்கிட்டு இருப்பா சொல்லுங்கள்? இன்னொருத்தவங்க மேலே பிளைம் கேம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இன்னொருத்தவங்க மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்பயுமே நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கிறதே இல்லை. ஏன் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது யார்? டிஎம்கேவா? சொல்லுங்கள், டிஎம்கேவா கொண்டு வந்துச்சு. சாராய கடையை வந்து மூடுறேன்னு சொன்னீங்க, மூடுனீங்களா? அதுக்கு காரணம் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் டிஎம்கேனா அப்போ நீங்கள் எதுக்கு சார் வந்திருக்கீங்கன்ற மாதிரி தான் கேள்வி வருது. அடுத்து இன்னொரு பக்கம் கவர்ச்சின்னு சொன்னீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு திரை கவர்ச்சி தான். திரையில் நீங்கள் உங்களை பார்த்து மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். நீங்கள் நல்லவங்க கெட்டவங்கன்றது வந்து மக்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியலை. பட் நீங்கள் நடித்த படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நல்லவராகவும் மக்களுக்கு உதவி பண்ணுறக்கூடியவராகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் விவசாயிகள் பாதுகாப்புக்காகவும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு காரணம் தான். அதை அப்படியே நம்பி அவன் வந்து சரி ரியாலிட்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நமக்கு அந்த ஒரு மைண்டில் செட்டை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஓட்டை போட்டு உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருக்கான். கவர்ச்சின்றது வந்து நீங்கள் வந்து செக்ஸியாக இருக்கிறது ஒன்றும் கவர்ச்சின்றது கிடையாது, திரை கவர்ச்சி. திரையில் பார்த்தவன் அப்படியே உங்களை ரியாலிட்டியாக பார்க்கும்போது உங்களை வந்து அந்த மாதிரி யோசிக்கிறான், ஓகே நம்ம இதில் பண்ணவர் அப்படியே இதில் பண்ணுவார்னு சொல்லி நம்புகிறான். அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கவர்ச்சின்ற பேரில் சொல்லி. நான் மற்றவங்க சொல்கிறது கூட திரை கவர்ச்சின்னு சொல்லிட்டு போயிடலாம், நீங்கள் டேரெக்டாக கவர்ச்சின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அதுக்கு வேணான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிஎம் இதெல்லாம் பேசணுமான்ற லெவலுக்கு நமக்கு யோசிக்க தோணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை தீய சக்தி சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, இப்போ நிறைய வேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியலைங்க. இதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறா உங்களுக்கு? ஒரு பக்கம் என்ன தீய சக்தி, பார சக்தி, ஊர சக்தி, என்னது இதெல்லாம் வேர்ட்ஸ் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. வாயில் வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், பேப்பரை பார்த்து இவரால் படிக்காமல் இவரால் பேசவே முடியல. பேப்பரை பார்த்தே இது பண்ணவே முடியலைங்க இவரால். சப்போஸ் எங்கேடா பத்திரிக்கையாளர் நம்ம வந்து கேள்வி கேட்டுருவாங்களோன்ற அந்த ஒரு இதில் இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் பத்திரிக்கையாளரோட தான் வச்சுருக்காங்க. அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர் சந்திக்கல, அது வேறு விஷயம். இப்போ இன்னொருத்தவங்கள தான் பிளைம் பண்ணி அந்த கட்சி இந்த கட்சின்னு சத்தியமாக சொல்கிறேங்க, நல்லாவே இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் பேசுனதில் இந்த வார்த்தையெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாட்டை அண்ணன் வந்து யார் என்ன தப்பு பண்ணாலும், யார் என்ன, அதாவது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, அவர் பேசுறது சார் நார்மலான விஷயம், நார்மலாக பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ தான் இவங்களுக்கு ஞான உதயம் வந்திருக்கு. யாருக்கு அப்படின்னா தாவேக்காரங்களுக்கு. எப்படின்னா டிஎம்கே வந்து அந்த ஜென்சி அந்த டிஎம்கே அந்த ஒரு மீட்டப் போட்டிருந்தாங்களே, அதுக்காக யாரும் நம்ம சாட்டை என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து பயங்கரமாக ஏன்னா அவர் எப்பயுமே அப்படி தான் பேசுவார், ஏன்னா கண்டினியூவாக பார்க்கக்கூடிய எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேசுனதை வச்சு எல்லாத்தையும் வச்சு திட்டி ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தார். இதுக்கு
டிஎம்கே காரங்க ரியாக்ட் பண்ணல. எப்படி டிஎம்கே காரங்க ரியாக்ட் பண்ணல, தாவேகா காரங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாடுறா, அதாவது இவங்க அண்ணன் சீமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் டைரெக்டாக போய் வந்து பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் இவருக்கு வந்து பணம் வரல, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே திட்டுறாரு. டே, தாவேகாவை திட்டுனா டிஎம்கேட்ட வந்து பணம் வாங்கிட்டாங்க, டிஎம்கேவை திட்டுனா இன்னும் பணம் வரலைன்னு சொல்லுது. என்னதான்டா உங்களோட நினப்பு? இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஷார்ட்ஸு, இன்ஸ்டாவில் வரக்கூடிய ரீல்ஸை பார்த்து வளர்ந்துருக்காங்க. ரீல்ஸில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரூட் மாஃபியா என்ன பண்ணுவாங்க, தாவேக்காவை என்னென்னலாம் சாட்டை திட்டுறாரோ அதை எடுத்து இவங்களுக்கு பரப்பி இவங்களுக்கு வந்து மைண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டைனாலே ஒரு கெட்டவர், சாட்டைனாலே தாவேக்காவை திட்டுறவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை இவங்க மைண்டுக்குள்ளே பதிய வச்சுட்டானுங்க. இப்போ யார் எது பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான கொண்டாட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துட்டாங்க இவனுங்க. அதுதான் அவங்கள திட்டுனாலும் சாட்டையை பிடிச்சி பேசுறது, அவங்க அதாவது தாவேக்காவை திட்டினாலும் சாட்டையை பிடிச்சி பேசுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே பிடிச்சி திட்டிருக்காரு, தாவேக்கா பேசின விஜய் அவர்கள் பேசினதையுமே வச்சு பேசியிருக்காரு. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதாவது டிஎம்கே இருந்து பணம் வந்திருக்கும் அதனால தான் விஜயை பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அப்பா டே சாமி, பைத்தியத்தை கூட பேசிடலாம்டா, ஆனால் உங்ககிட்ட பேச முடியாதுன்ற லெவலுக்கு தான் யோசிக்க வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்களே சிஎம் ஆயிட்டீங்க, அதுக்கு எப்படி பொறுப்போடு நீங்கள் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கும் நீங்கள் தான் சிஎம், மற்ற உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நீங்கள் தான் சிஎம், எல்லாருக்கும் நீங்கள் தான் சிஎம், அதுக்கு ஏற்ற மாதிரி இருங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.